நெஞ்சங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இது நம்ம சேனல் என்ஜாய் லேர்னிங் கிராஃப்ட்ஸ். இந்த சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கிராஃப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஃபேப்ரிக் ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவரை நம்ம ஏதாவது ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதில் வச்சு டிசைன் பண்ண நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வச்சு டிசைன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ஹெட் பேண்ட், ஹேர் டை, ஹேர் கிளிப்பு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதில் வச்சு டிசைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்ம என்ன ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. மறந்துடாதீங்க, கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த பீஸோட லென்த் அண்ட் வித் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃப்ளவரோட சைஸை பொறுத்தது. நான் வந்து ஒரு 24 இன்ச்சஸ் லென்த் எடுத்தேன். இப்போ ஒரு எண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லென்த் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம சுருக்கம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரியே இந்த எண்டையும் ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். ஒரு நீட் ஃபினிஷிங்காக தான். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தச்சு முடிச்சிருங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே கடைசியில் கொஞ்சம் அந்த சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷிங் நாட் போட்டுடலாம். இதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். எந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் நமக்கு வருதோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். நம்ம லென்த்தியாக ஃபேப்ரிக் எடுத்தோன்னா நல்ல சுருக்கம் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நான் ஃபினிஷிங் நாட் போட்டுட்டேன். ஃபினிஷிங் நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவர் நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எண்ட்லேருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம கிராஸ் பீஸில் எடுத்தனால தான் இது கொஞ்சம் நல்லா விரிஞ்சு ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட் பீஸில் எடுத்தோன்னா நமக்கு நீட்டாகவே வராது. அதனால் கிராஸ் பீஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளவர் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ரொம்ப டைட்டாலாம் ரோல் பண்ணாதீங்க. சும்மா லூஸாகவே நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் சைடு எடுத்துக்கோங்க. பாட்டம் ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். சுற்றி அந்த பாட்டமில் உள்ள அந்த எல்லா ரோல் பண்ணோம் இல்லையா, அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளவர் ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோ நேரம்லாம் எடுக்கவே செய்யாது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம என்ன சைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். எதில் வேணாலும் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸு, ஹேர் அக்சசரிஸ் இல்லைனா வேறு என்ன டெக்கரேஷனுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஃப்ளவர் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.